என்ன அது நிறுத்திட்ட? நாங்க இந்த ஒரு பெரிய மனுஷங்க. அத நீதான் அடிக்கடி சொல்லிக்கிற. இன்ட்ரெஸ்டா சண்டை போட்டுருந்தா கெடுத்துட்டீல. வீண் பேச்சு வேண்டாம். இங்க எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு தான் நடக்கணும். என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு நடக்கணும்? ஏப்பா எதுக்காக ஓடி வந்து எவனுக்காக தெரியுமா? கேளியா? உங்க கதை இருக்கட்டியா, முதல்ல ஏன் கதைக்கு வாங்கியா? ஊர் பொண்ணுங்க மானத்தை எல்லாம் சந்தி சிரிக்க வச்ச அந்த நாய முதல்ல மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பிள்ளி குத்தி கழுத்து மேல ஊர்வலம் கொண்டு நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏனுங்கண்ணா அடையாளம் எப்படியா தெரியா? அடையாளத்துக்காக தான் இவளை வச்சிருக்கேன். மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்பிள்ளி குத்திட்டா இந்த அடையாளத்தை வச்சு அவனை எப்படி பிடிக்க முடியும்? அப்ப தண்டனை யாரு கொடுப்பா? அப்படியே பாவாடை அவனோட கழுத மேல ஏத்தி விடுமா? கழுத செத்துட்டு போட்டோம். யாரைய கழுத மேல ஏத்துறது? வாடா சாவகாசம் வந்து சட்டம் பேசுறியா? எந்திரிச்சு வந்தாலும் நாங்க விவரமா தான் இருப்போம். யோ ஊர் விட்டு ஓடி போக நினைச்சது 2 பேர். இவன் கையில பொட்டி இருக்குது, என் தங்கச்சி கையில பொட்டி இருக்குதா? பொட்டி வச்சு புடிச்சாடா பையன். பின்ன ஆவடியப்ப அவன் தங்கச்சி அப்படி ஒண்ணு வளர்த்தலையா? அவளுக்கு 3 வயசா இருக்கும் போது ஆரம்பிக்கலையா விளையாடணும். திரும்ப கபடி விளையாடிட்டு இருந்தான். திடீர்னு எங்க அம்மா கூப்பிட்டதுக்காக என் தங்கச்சி அங்கேயே விட்டு நான்